மகரம். இந்த மகர ராசியை குரு பார்வை பார்க்கிறது. அதாவது உங்களுடைய ராசியை குரு பார்க்கிறது. உங்களுடைய ராசிக்கு பாகியஸ்தானத்தை குரு பார்க்கிறது. பாக்கியத்திலே கேது இருக்கிறானே, ராகம் இருக்கலாம். இருந்தாலும் குரு பார்த்ததால் ஒரு லேண்டு வாங்கினீங்கல்ல, பக்கத்திலே இன்னொரு லேண்டு வாங்குவீங்க. பாருங்க எப்படி பார்த்தா, இந்த கேது உங்களுக்கு 9ல குரு 5ஆம் பார்வையா பார்த்துட்டான். உங்க ராசிக்கு 9 யாரு? சொத்து சுகம் அதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். மேல் மக்கள், உங்களுடைய வசதியானவர்கள் அல்லது உயர்ந்தவர்கள், உயர்ந்த அதிகாரிகள், அவர்களுடைய ஹெல்ப் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். குரு பார்த்ததால் சொத்து சுகம் கிடைக்கும். சரி, உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தை குரு பார்த்தான். இத்தனை நாள் இருந்தது யாரு? மூத்த சகோதரன், மூத்த சகோதரி பிரச்சனைகள் இருந்தாலும் தீரும். அந்த குழப்பங்கள் தீரும். அதே நேரத்திலே இந்த 11 சாதாரண இடம் அல்ல. 11 எந்த இடம்? உங்களுடைய ஜீவனத்திற்கு 2ஆம் இடம். நீங்கள் செய்யும் தொழிலுக்கு 2ஆம் இடம். உங்கள் தொழிலில் மேன்மை பெறும், உத்தியோகத்தில் மேன்மை பெறும். அதே நேரத்திலே உங்களுடைய உயர் அதிகாரி தட்டி கொடுப்பார். பிரமாதையா, பிரமாதமா பண்ணிட்டேன், தட்டி கொடுப்பார். ஏனென்றால் உங்களுக்கு 11லே குரு பார்வை. கவலை வேண்டாம். ஆனால் ஒன்றே ஒன்று என்ன, உங்கள் ராசிக்கு 2லே சனி. ஆகவே இது மட்டும் சற்று கவனமாக இருங்கள். ஏதாவது பிரச்சனை வந்தால் போக வேண்டாம். வாயை மூடிக்கொண்டு இருங்கள். ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். 2வது, வருகிறது வருகிறது வந்து விட்டது என்று வாரி வாரி எதையும் வாங்க வேண்டாம். நிதானமாக செய்யுங்கள். ஸ்லோ ஸ்டடி விந்தரே. இது சாதாரணமானதல்ல. சனி குருவாவது சற்று சிந்தித்து பார்ப்பார். சனி நீதியை நிலைநாட்டுபவன். உடனே எடு அடி என்று கொடுத்து விடுவான். ஆகவே உங்கள் ராசிக்கு 2லே சனி இருப்பதால் வாய் சம்பந்தப்பட்டது, பல் சம்பந்தப்பட்டது, கண் சம்பந்தப்பட்டது இந்த பிரச்சனை வராமல் சற்று பார்த்து கொள்ளுங்கள். சரி, அடுத்து கும்பத்திற்கு வருகிறேன். அருமையான இடம் கும்பம், சாதாரண இடம் அல்ல. இந்த கும்பத்திலே சனி. ஐயா, ஜென்மத்திலே சனி இருக்க எப்படி கேட்கலாம். இவன் யாரு? இந்த கும்ப ராசிக்கு அவன் தான் சொந்தக்காரன். உங்க ராசிக்கு அதிபதி இந்த சனி. உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான் உங்க ராசியை ஒன்றும் செய்ய மாட்டான். ஏன்னா அந்த கும்பத்துக்கு அவன் தான் ஓனர். ஆகவே பிரச்சனை கொடுக்கும். சனி இருக்கிற சார், குரு பத்தி சொல்லியிருந்தீங்க, சனி வந்துட்டீங்களே கேட்பீங்க. அதையும் சொல்றேன். உங்க ராசிக்கு 4லே குரு போகலாமா? தாராளமாக போகலாம். நான் தான் சொல்லிவிட்டேனே, குரு உட்கார்ந்த இடத்தை விட பார்க்கும் இடம் பிரமாதமாக இருக்கும். சரி, எங்க பார்க்கிறது? உங்க ராசிக்கு 8வது இடத்தை பார்க்கிறான். சரி, 8 வழக்கு, தொல்லை, தொந்தரவு, சிறைச்சாலை இதையெல்லாம் இழுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு இடம். சரி, அடுத்து உங்க ராசிக்கு ஜீவனஸ்தானம் 10வது ஸ்தானம், அதையும் பார்க்கிறது. பிரமாதமாக இருக்கும், கவலை வேண்டாம். அடுத்து உங்க ராசிக்கு விரயஸ்தானம். முக்கியமா இதை பாருங்க, இதுதான் மெயின். எப்படின்னா, இந்த 12வது இடம்தான் தேவையில்லாமல் விரயங்கள், கொடலேத்தம் தெரியாமல் கோடி ரூபாய் செலவு பண்ணக்கூடிய ஒரு இடம் விரயம். சிறு பிரச்சனை, டாக்டர்களை போனோம்னா, நகை சுத்தின்னு போனோம்னா, பிளட் டெஸ்ட்ல இருந்து ஸ்கேன் வரைக்கும் போவோம். அது அவங்க தப்பு இல்லை, நம்ம நேரம் ஈத்துன்னு போவோம். அதே நேரத்துல இந்த குரு பார்த்ததுனால எந்த ரோகம் வந்தாலும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். கவலையே வேண்டாம். ஏனால் விரயத்தை குரு குறைத்து விடுவான். சரி, இந்த கும்ப ராசிக்கு ஒன்றே ஒன்று என்ன என்றால், 2லே ராகு இருப்பதால் சற்று உடல் நலனில் கவனம் தேவை. ஏன்? இந்த 2 கூடிய குரு 4லே சுகத்திலே உட்கார்ந்து விட்டான். இந்த இடத்திலே ராகு அமர்ந்து விட்டான். ஆகவே உடல் நலனில் சற்று கவனம், பெரிய விஷயம் அல்ல, சற்று நிதானம், கவனம் தேவை. யோகங்கள் இருக்கிறதா? பிரமாதமாக வருமா? என்னமோ சூப்பர் டூப்பர் நீங்களே, எனக்கு என்ன வரும்? ஒரே கேள்வி, அருமையான கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் 8. உங்களுடைய ராசிக்கு 8ஐ குரு பார்த்து விட்டான். குரு கேதை பார்த்தால் கோட்டீஸ்வர யோகம்.
சாதாரண டீ கடைக்காரர் ஓட்டலை திறந்து விடுவார். எழுதி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பிரமாதமாக இருக்கும் என்று நான் சொல்லுவது சிரிப்பாக இருக்கலாம். ஏதோ ஒன்று போர்டுக்கு முன்னால நின்று சொல்லி நிற்கிறாரு நினைக்கலாம். 8 விபரீதமான ஒரு இடம். எதிர்பாரா லாட்டரி யோகத்தை, எதிர்பாரா பெரிய யோகத்தை, எதிர்பாரா புதிய யோகத்தை எல்லாம் கொடுப்பது மறைவு ஸ்தானம் 8 ஆகவே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பெருத்த யோகத்தை கொடுக்கத்தான் போகிறான். நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். ஆகவே நண்பர்களே, இப்பொழுது நான் கூறியது சூப்பர் டூப்பர் 8 ராசி: ரிஷபம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், மகரம், கும்பம். சரி, மற்ற ராசி என்ன ஆகிவிட்டது? அதாவது மேஷம், மிதுனம், தனுசு, மீனம், இந்த ராசி என்ன ஆகிவிட்டது என்று கேட்டால் அந்த ராசியும் யோகம்தான். இந்த ராசி எல்லாம் படியோகம், அந்த ராசியும் யோகம்தான். எப்படி ரூபாய் நோட்டிலே 500, 100 இருக்கிறதோ அதை போல இந்த 12 ராசியிலே இந்த 8 ராசி ஃபர்ஸ்ட், செகண்ட், இந்த 4. ஆனால் பழுது போகாது. இந்த ஸ்பீடு அந்த அளவுக்கு அது கொடுக்காது. இருந்தாலும் யோகத்தை கொடுக்கும். அதை பற்றியும் பார்க்கலாம், கவலை வேண்டாம். அன்பார்ந்த நண்பர்களே, குரு பயிற்சி பற்றி கூறிய விட்டேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.